சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்ப குடும்பம் எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டாங்க இல்லையா? சிந்துவையும் நம்ம அன்னபூர்ணி ஏத்துக்கிட்டாங்க. ஸோ சிந்துவும் இந்த கல்யாணத்துல தான் இருக்கிறாங்க. சந்தோஷமா நம்ம செலியனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாண ஏற்பாடுலாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ செலியனும் செலியனோட அப்பா அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. செலியனை மலை மேடையில் உட்கார வச்சிடறாங்க. காயத்ரியை ஐயரு கூட்டிக்கிட்டு வர சொல்றாப்புல. சிந்துவும் பைரவியும் சேர்ந்து காயத்ரியை கூட்டிக்கிட்டு வராங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்கு இந்த ஸ்னேகா ஒரு கிஃப்டோட வரா. கிஃப்ட் மட்டும் எடுத்துட்டு வரலைங்க. கிஃப்ட்டுக்கு பின்னாடி ஒரு கத்தியை மறைச்சி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தா, சிந்துவ உயிரோட விடக்கூடாது. அவள கொன்னுட்டு நம்ம ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. சிவாவோட அவ சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சினேகாவோட திட்டமாவே இருக்கு. ஸோ இங்க கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. சடங்கெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம செலியனும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காயத்ரி கழுத்துல தாலியை கட்டிடுறாப்புல. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சடங்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காயத்ரி நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்துவுக்கும் பைரவிக்கும் தான் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் தானே காரணம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயத்ரியும் செலியனும் வந்து அவங்களுக்கு தான் நன்றி சொல்கிறாங்க. கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ சிந்து அந்த இடத்துல இருந்து எதுக்கோ வெளியில் வராங்க. அப்போ ஸ்னேகா நேராக போய் சிந்துவை வழிமறைக்கிறாங்க. வழிமறித்த உடனே மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து சிந்து வயிற்றுல குத்துறதுக்காக போகிறாங்க. ஒரு நிமிஷத்தில் குத்திட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்துறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி ஸ்னேகாவோட கையை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறைய விட்டு சினேகாவை கீழே தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கே பைரவியும் வந்துடுறாங்க. நம்ம பைரவியும் அன்னபூர்ணியும் சேர்ந்து ஸ்னேகாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சிவா அங்கேருந்து எல்லாமே அங்கே வராங்க. அதுக்கப்புறம் என்ன அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேகாவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைங்க அப்படின்னு இழுத்துக்கிட்டு போய் வெளியே தள்ளி விட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம அன்னபூர்ணி சிந்துவோட உயிரை இன்னைக்கு காப்பாற்றிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.